வாஸ்து நாள் விளக்கம். இதை பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது என்றென்றும் எப்பொழுதும் ஒரு மாதத்திலே இந்த தேதியில்தான் வாஸ்து பகவான் துயில் எழுந்து நித்திரை விடுவது, நித்திரை அல்ல, நித்திரையை விட்டு எழுந்து தனது தொழிலை ஆரம்பிப்பதுதான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் என்று சொல்வார்கள். ஒவ்வொருவரும் பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு எளிமையாக தெரிந்து கொள்வதற்கு வாசன் பஞ்சாங்கம் 85வது பக்கத்திலே கீழே வாருங்கள். வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள். இப்பொழுது நாம் தை மாதத்தை பார்க்கின்றோம். தை மாதம் 12ஆம் தேதி 8 நாழிகை. இப்படி மாசி மாதம் 22ஆம் தேதி 8 நாழிகை, பங்குனி மாதம் 22ஆம் தேதி 8 நாழிகை. இதை சிலர் சொல்வார்கள். இப்படி சித்திரை மாதம் 10ஆம் தேதி 5 நாழிகை, வைகாசி மாதம் 11ஆம் தேதி 8 நாழிகை, ஆடி மாதம் 11ஆம் தேதி 2 நாழிகை, ஆவணி மாதம் 6ஆம் தேதி 21 நாழிகை, ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி 2 நாழிகை, கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி 8ஆம் தேதி 10 நாழிகை, தை மாதம் 12ஆம் தேதி 8 நாழிகை. இதுதான் எப்பொழுதும் மாதத்தை, தமிழ் மாதத்தை ஒட்டி தான் இது வரும். இது ஆங்கில தேதியானது கண்டிப்பாக மாறுபடும். இப்படி வாஸ்து நாளில் இந்த வாஸ்து பகவான் நாளை காலை 9:53 மணி முதல் 11:22 வரை நன்றாக கவனியுங்கள். 9:53 முதல் 10:10 வரை பல் சுத்தி, பல்லை தேய்க்கிறார், தந்த சுத்தி என்று சொல்வார்கள். 11 முதல் 10:28 வரை ஸ்நானம் என்கின்ற நீராடல். 3 10:29 முதல் 10:46 பூஜைகள் செய்து மணி அடிப்பது. 10:47 முதல் 11:04 வரை அவர் உணவு ஏற்பது, பிரசாதம் சாப்பிடுவது. 11:05 முதல் 11:22 மணி வரை அவர் வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் போடுவது. இப்படி பாகங்களாக 5 பாகங்களாக பிரித்திருப்பதால் இந்த உணவு உண்ணும் நேரம் முதல் தாம்பூலம் தரிக்கும் நேரம் வரை 48 வரை முக்கியமாக உங்கள் இடத்திற்கு புதுமனை பூஜை போடலாம். அவரவர்கள் குல வழக்கப்படி திதி, வாரத்தை, நட்சத்திரத்தை சோதித்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமை. பொதுவான கருத்து, உடனே அஷ்டமி, நவமி என்று சொல்வார்கள். அப்படி மனக்கிளேசத்துடன் செய்ய வேண்டாம். வாஸ்து பூஜையை பற்றி நமது அகஸ்திய விஜயத்தில் மிக விரிவாக கொடுத்து இருக்கின்றோம். அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. பூமாதேவிக்கு அர்க்கியம் விடுவதும், பூசுக்த மந்திரம் சொல்வதும், பூமிக்கு அடியில் விளையும் கிழங்கு வகைகளை நன்றாக சுத்தம் செய்து பன்றிகளுக்கு இடுவதும், பலவிதமான கிழங்குகளை சேர்த்து அதனால் சாம்பார் இவைகளை செய்து சாதத்துடன் கலந்து அன்னதானம் செய்வதும், உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைகள் இருந்தால் ஓரளவுக்கு பரிகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குறிப்பாக மேற்கு நோக்கிய வாசல் உள்ள இல்லத்திற்கு அந்த அளவுக்கு வாஸ்துவானது முழுமையான பலனை தருவது கிடையாது. நிரந்தரமாக அதில் தங்குவது என்பது அதீதமான பூஜை பலன்களை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு பொருந்துமே தவிர நிரந்தரமான தீர்வு என்பது கிடைக்காது. மேற்கு என்பது சூரிய அஸ்தமனம் மறைவு பகுதியை காட்டுகின்றது. இது நமது இந்து சமுதாயத்திற்கு மட்டும் ஒத்து வரும். பிற சமுதாயத்தினர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். காரணம், அவர்களுக்கு ஒரே இறைபக்தி, ஒரே குறியாக இருப்பதால் அவர்கள் சந்திரனை வைத்து ஆரம்பிப்பார்கள். ஆகையினால் மேற்கு திசையில் வியாபாரம் செய்தவர்கள் பல ஆயிரம் பேர் வியாபாரத்தை விட்டு நொடித்து நொந்து வெந்து போனவர்கள் சரித்திரம் பல. ஆகையினால் நமக்கு தேவை சூரியனை சாட்சியாக வைத்து தான் செய்கின்றோம். சந்திரமா மனசோ ஜாதகா, சந்திரனை சாட்சியாக வைத்து செய்கின்றவர்கள் மேற்கு திசையை
உபயோகிப்பார்கள். ஆனால் எல்லா திசைகளும் நல்ல திசைகளே. 16 திக்குகள், 16 திசைகள், 16 செல்வங்கள் என்று சொல்வது போல மொத்தம் நாம் 4 திசைகளையும் அல்லது 8 திசைகளையும் சொல்வார்கள். ஆனால் ஷோடச்சம் என்கின்ற 16 திசைகள் உண்டு. இப்படி வாஸ்துகள் பல கோடி ரகசியங்கள் கொண்டது. ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று வாஸ்து பார்ப்பது மிக மிக தவறு. காரணம், நல்ல பயிற்சி பெற்று அதில் நுண்ணறிவு கொண்டு அதை ஒரு பெரிய ஆசானிடமிருந்து குறைந்தது 30 வருடம் கற்றுக்கொண்டால் ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். காரணம், தவறான இடங்களிலே, கோயில் இடங்களிலே, அரசாங்க இடங்களிலே, புறம்போக்குகளிலே, அடுத்தவர் இடத்திலே வீட்டை கட்டி கொண்டு வாஸ்து பார்ப்பது, பாம்பு புற்று, இப்படி கால்நடைகள் மேயும் இடம், இப்படி ஆற்றங்கரை ஓரம், குளற்றங்கரை ஓரம் பல மரங்களை வெட்டி சேதப்படுத்தி காடுகளை அழித்து இப்படியெல்லாம் செய்து உங்களது நிறுவனத்தை நிறுவினால் வாஸ்து தோஷங்களை கண்டிப்பாக அகற்றவே முடியாது. சிறுக கட்டி பெருக வாழ் என்று பெரியவர்கள் சொன்னதை நினைவு கொண்டு குடிசையானாலும் கூடானாலும் அதை மகிழ்ச்சியுடன் குடித்து சாப்பிட்டு வாழ்கின்றவர்கள் இன்னும் பல ஆயிரம் நல்லவர்கள் இருக்கின்றார்கள். ஆகையினால் உள்ளதை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்பது போல வீட்டிற்கு தெற்கே உள்ள கிணறு, குளம், ஆறு இவைகளில் உள்ள ஊர் மற்றும் வீடுகள் நிரந்தரமாக சுபிக்ஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதும் இல்லை, இருந்ததும் இல்லை. ஒரு நாள் இல்லை என்றால் சொல்லுவார்களே, வேருடன் மரம் சாயும். ஆலம் மரம் போல் இருந்த குடும்பம் தனித்தனியாக பிரியும். காரணம், ஒரு பெரிய குளத்திற்கு வடக்கே, அந்த வீட்டிற்கு தெற்கே குளம் இருக்கும் இடம் வாஸ்து தோஷங்களை தரும். ஒரு வீட்டிற்கு வடக்கே ஒரு குளம் அமைந்தால் அது வாஸ்துவை உங்களுக்கு செல்வ கடாட்சத்துடன் நன்றாக வைக்கும். இப்படி தெருக்குற்று, 4 சந்தி, முச்சந்தி இடங்களில் எப்படிப்பட்ட வாஸ்துவை வைத்து வீடுகளை உங்களுடைய தொழில் நிறுவனங்களை நிறுவினாலும் அதில் பெரும் குற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சந்தி தேவதைகளை நீங்கள் பார்ப்பதோ அதற்கான பூஜைகளோ செய்வது கிடையாது. இதை கற்றுக்கொள்வது என்பது மிக கடினம். ஏதோ ஒரு நிமிடத்தில் ஜோதிடம் பார்ப்பது போல இதை அங்கே வை, அதை இங்கே வை என்று சொல்வது தேவையற்ற வேதனையை பின்பு தரும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தினமும் வீட்டில் அவரவர்கள் குல வழக்கப்படி நிரந்தர பூஜைகளை செய்வதும், பூசுக்தம் ஓதுவதும், பூமாதேவியை வணங்குவதும், மாதத்தில் 2 பட்சங்களும் வெள்ளிக்கிழமைகளிலே 4 மற்றும் 5 வெள்ளிக்கிழமைகளிலே கோபூஜை ஆற்றுவதும், நித்திய தான தர்மங்களுடன் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் கண்டிப்பாக நல்ல தெய்வங்கள், நல்ல சக்திகள் இருக்கும். இதை மாறினால் வீட்டை மாற்றி கட்டுகின்றேன் என்று புதிதாக நூதனமாக கட்டி எத்தனையோ பேர் அவஸ்தைப்படுகின்றார்கள். இருப்பதை இருப்பதாக செய்துவிட வேண்டும். அதில் வாஸ்து குற்றங்கள், வாஸ்து தோஷங்கள் வேறு, வாஸ்து மீறல்கள் வேறு, வாஸ்து குற்றங்கள் வேறு, வாஸ்து தோஷங்கள் வேறு. இப்படி வீடுகளிலே பல கோடி இறை ரகசியங்கள் இருக்கின்றது. வாஸ்து சோதனை செய்வது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகையினால் முற்காலத்தில் ஒரு நல்ல விஷயமறிந்த அனுபவம் உள்ளவர்களை வைத்து வாஸ்துக்களை பின்பற்றினார்கள். இப்பொழுது படித்து முடித்தவுடன் வேலைக்காக வருகின்றவர்கள் நாங்கள் வாஸ்துப்படிதான் வீடு கட்டுகின்றோம் என்று சொல்லி கொண்டிருப்பது நமக்கு ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்துகின்றது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.